சாயிராம். தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே, எப்பொழுதும் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று வருத்தப்படாமல் இருக்கலாம். நாம் தோற்றுக்கொண்டே இருந்தால் வாழ்வில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை ஜெயிக்கப் போகிறோம் என்றுதான் அர்த்தம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் நாளை உன்னை தேடி வரப்போகிறது. நீ எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி, இனிப்பான செய்தி, உன் வாழ்விற்கான முக்கிய செய்தி நாளையே உன்னை தேடி வரப்போகிறது. ஆம் குழந்தையே, நீ கேட்பது எல்லாமே கிடைக்கும். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு நடைபெறும். நீ வேண்டுவது எல்லாமே உனக்கு நடக்கும். ஆம் குழந்தையே, மாற்றம் ஒன்றே மாறாதது. தனியாக நின்று கொண்டிருக்கிறேனே, எப்பொழுதும் என் வாழ்வு தனியாக போய்கொண்டிருக்கிறதே என்று வருத்தப்படும் என் பிள்ளையே, தனித்து நிற்பது என்பது அதுதான் உன் தலையெழுத்து என்று எப்பொழுதும் வருத்தம் கொள்ளாதே. நீ தனித்து நிற்பதே உன் தலையெழுத்தை மாற்றுவதற்குத்தான் என்பதில் உறுதியாக இரு. உன் தலையெழுத்தை மாற்றுவதற்காகத்தான் நீ தனியாக நிற்கப்பட்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. முடியாது என்று நீ நினைத்தால் பல காரணங்கள் கிடைக்கும். ஆம் குழந்தையே, முடியும் என்று நீ நினைத்துவிட்டால் பல வழிகள் உன் கண்களுக்கு தெரியும். பல வழிகளும் உனக்கு பிறக்கும். உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று எப்பொழுதும் எண்ணாதே, எண்ணி பார்க்காதே. ஏனென்றால் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்லவே அல்ல. நீ உன்னுடைய மதிப்பை முதலில் புரிந்து கொண்டு செயல்படு. இலைகள் உதிர்வதால் எந்த மரங்களும் வாடுவதே கிடையாது. ஆம் குழந்தையே, மீண்டும் புதிய இலைகளை உருவாக்க அந்த மரத்திற்கு தெரியும். எனவே நீயும் உன் வாழ்வில் கஷ்டம் வருகிறதே என்று வருந்தாதே. அந்த கஷ்டத்தை துடைத்து எடுவதற்கான வழி என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்து சிந்திக்க பழகினாலே போதும். எப்பொழுதுமே கஷ்டம் உன்னை நெருங்கவே நெருங்காது. தோல்வி வந்துவிட்டால் வாடாதே. புதிய நம்பிக்கையை உருவாக்கி கொண்டு உன்னுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இரு. அவர்களைப் போல வாழ வேண்டும், இவர்களைப் போல வாழ வேண்டும், நம் வாழ்வு அவர்களைப் போல இருக்க வேண்டும் என்று நினைத்து பார்ப்பதை விட உன்னை போல் வாழ வேண்டும் என்று நினைத்துக்கொள். அவர்கள் என்னும் அளவிற்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். மரியாதை கிடைத்தால் நீ செல்லுமிடத்தில் மரியாதை கிடைத்தால் மதித்து அந்த இடத்தில் நிற்க பழகு. அவமானம் கிடைத்தால் மிதித்துவிட்டு செல்ல பழகு. அதுதான் உன் வாழ்விற்கு தேவையானதாகவும் இருக்கும், உண்மையானதாகவும் இருக்கும். உன்னுடைய இலக்கை நோக்கிய பயணத்தில் வீழ்ந்து விடுவோமோ என்ற பயம் ஒருபோதும் உனக்கு வேண்டவே வேண்டாம் குழந்தையே. எத்தனை முறை விழுந்தாலும் துடைத்து எறிந்துவிட்டு எழுந்து நடந்து கொண்டே இரு. அந்த நம்பிக்கையும் உறுதியும் மட்டுமே போதும். மிகப்பெரிய பிரம்மாண்ட இலக்கை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு உருவாக்கி காட்டுவேன். நீ தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தாலும் உன்னை தூக்கி எறியும், உன்னை தூக்கி எழ வைக்கும். உன் நண்பனாக, தோழனாக, தோழியாக, உற்றார் உறவினராக, உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக உன் அப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை தானே? ஆம் குழந்தையே, உன் அப்பா கூறுவது சரிதானே? என் மீது உனக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது தானே? வெற்றிகள் உனக்காகவே காத்திருக்கும் எப்பொழுதுமே. ஒரு வருடம் என்பது 365 நாட்களை கொண்டது. 365 வாய்ப்புகளை கொண்டது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றியை உண்டாக்க பழகு. உன்னுடைய தவறுகளுக்கு யாரையோ காரணம் சொல்லிக் கொண்டிருந்தால் வெற்றி உன்னை தேடி வர வெகு காலமாகும் என்பதை முதலில் தெரிந்து கொள். உன்னுடைய வெற்றி உன் கையில்தான் இருக்கிறது. நீ எடுத்த முடிவு சரியானதா என்று ஆராய்ந்து கொண்டிருக்காமல் எடுத்த முடிவை
சரியானதாக மாற்றுவதற்கான வழி என்ன, வாய்ப்பு என்ன என்பதை சிந்தனை செய்தாலே போதும். எடுத்த முடிவு எப்பொழுதுமே சரியானதாகவே இருக்கும். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயமும் கலக்கமும் குழந்தையே? அந்த நல்ல நேரம் இதோ இப்பொழுதே இந்த நிமிடமிலிருந்து ஆரம்பமாகப் போகிறது. குழந்தையே, உனக்கான நிம்மதியான சந்தோஷ வாழ்வை உனக்காகவே நான் அமைத்துத் தரப்போகிறேன். என் அன்பு பிரியமே, இது உனக்கான நேரம். இந்த நல்ல நேரத்தில் இப்பொழுது என்ன வேண்டிக்கொண்டு, என்ன பிரார்த்தனையை செய்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, அந்த பிரார்த்தனையும் அந்த வேண்டுதலும் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாழ்க்கையில் கர்ம வினைகளை மட்டும் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இந்த கர்மாவிலிருந்து நான் எப்பொழுதுதான் வெளிவருவேன்? என் கர்மாவிலிருந்து வெளிவந்து எனக்கான வாழ்வை நான் எப்பொழுதுதான் ஆனந்தமாக நிம்மதியாக வாழ்வேன் என்று என்னிடம் நித்தம் நித்தம் நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் குழந்தையே. குழந்தையே, எப்பொழுதும் எதிலும் மனதை விட்டு விடாதே. கர்ம வினைகளின் வலிமைகளில் நீ போராடி கொண்டு இருந்தாலும், உன் கர்மாவின் தாக்கத்தினால் நீ போராடி கொண்டிருந்தாலும், நீ இருப்பது உன் சாயப்பாவிடம், நீ இருந்து கொண்டிருப்பது உன் சாயப்பாவின் அருகில் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. குழந்தையே, நீ துன்பத்தை எப்பொழுதெல்லாம் அனுபவிக்கிறாயோ, எப்பொழுதெல்லாம் போராட்டத்தின் உச்சியில் நின்று கொண்டிருக்கிறாயோ, அப்பொழுது என்னுடைய அன்பு கரங்கள் உன்னை நோக்கி வரும். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடமே இருக்கும். உன்னுடைய மன வேதனையும் மன போராட்டத்தையும் தீர்க்க என்னாலான முயற்சிகள் அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். என் பிள்ளையாகிய உன்னை மன வேதனைப்படும்படி நான் எப்பொழுதும் விட்டுவிடவே மாட்டேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னுடைய அன்பும் என்னுடைய அரவணைப்பும் உன்னை நிச்சயமாக தாங்கியே பிடிக்கும். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த தாய்க்குத்தான் தெரியும் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கின் வேதனை என்னவென்று. ஆனால் அந்த வேதனையெல்லாம் பறந்தே போய்விடும் அந்த தாய் தன் குழந்தையின் முகத்தை பார்த்தவுடன். தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையின் முகத்தை பார்க்கும் அந்த நொடி, அந்த தருணம், தான் வாழ்க்கையில் இதுவரை தான் சந்தித்த அனைத்து வேதனைகளையும் அனைத்து துன்பங்களையும் மறந்து அந்த சந்தோஷ தருணத்தை அனுபவிப்பாள் ஒரு தாய். அந்த தாயின் சந்தோஷம் எவ்வளவு எல்லையே இல்லாததோ, அந்த தாயின் மகிழ்ச்சி எல்லையில்லாமல் இருக்கிறதோ, அதே மாதிரி அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை என் பிள்ளையாகிய நீயும் இந்த தருணத்தில் அனுபவிக்கப் போகிறாய். அந்த தருணம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது குழந்தையே. இது உன்னுடைய நேரம். உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அள்ளி அள்ளி தரப்போகும் நேரம். என்னுடைய சிரித்த முகம் எப்படி உன் கண்கள் படுகிறதோ, அதே மாதிரி மகிழ்ச்சியாக, சிரித்ததாக, ஆனந்தமாக உன் வாழ்க்கையும் மாறத்தான் போகிறது. அப்பா, என் வாழ்க்கை மாறிவிட்டது, நான் எப்படிதான் உங்களுக்கு நன்றி சொல்லப் போகிறேன் என்று புரியவே இல்லை என்று நீ என்னிடம் நிச்சயமாக வந்து கூறுவாய். அந்த தருணத்தை நான் உனக்காக நிச்சயமாக ஏற்படுத்தியே தீருவேன். எந்த நிமிடம், எந்த நொடி உன் சாயப்பாவின் பாதத்தில் நீ சரணடைந்தாயோ, அந்த நேரம் முதல், அந்த வினாடி முதல் நான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மகிழ்ச்சியிலும் உன் ஆனந்தத்திலும் உன் வேதனையிலும் உன் துன்பத்திலும் உன் சோதனைகளிலும் அனைத்திலும் நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். நீ ஆனந்தமாக இருக்கும் பொழுது நான் உன்னை பார்த்து பூரிப்படைகிறேன். நீ மனவேதனையாக இருக்கும் பொழுது உன் வேதனையை எப்படி தீர்க்கலாம் என்ற சிந்தனை செய்து கொண்டு உன் வேதனையை தீர்த்து வைப்பதற்கான வேலையையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் பிள்ளையே. நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும். அந்த நம்பிக்கை ஒன்றே போதும். உன்னுடைய ஆசைகள், வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் எதுவுமே நிராசையாக போகாது. என் அன்பு பிரியமே,
உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். உன்னுடைய ஆசைகள் எல்லாமே உனக்கு நிறைவேறும். சாயியை முழுவதுமாக நம்பினாலே போதும். தினமும் பூஜை புலஸ்காரம் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. மனதால் உனக்கு ஒரு முறை சாயி என்று நினைத்தால் போதும். உன்னுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியும். சாயிநாதரே, என் வேண்டுதல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் என்னுடைய பிரார்த்தனை ஏன் பலிக்காமலேயே இருக்கிறது? என் வாழ்க்கை ஏன் மேம்படாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது என்றுதானே கேட்கிறாய் குழந்தையே? உன்னுடைய பிரார்த்தனை நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும். நான் அந்த வாக்கை உனக்கு பரிபூர்வமாக கொடுக்கிறேன். உன்னுடைய கர்மாவின் வலிமைகளால் தான் சில நேரம் அது காலதாமதமாகிறது. உன் கர்மாவின் வலிமைகளையும் குறைக்கும் வேலையையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதற்குள் நான் சாயப்பாவிடம் வைத்த வேண்டுதல்கள் எதுவுமே பலிக்கவில்லை. என்னை சாயப்பா பார்க்கவே இல்லை, என் வாழ்க்கையை வழிநடத்தவே இல்லை என்று அனைத்தையும் நம்பிக்கை மொத்தத்தையும் இழந்து விட்டது போல் நினைத்து கொண்டு என்னிடமே வந்து கோபமாக பேசுகிறாய் குழந்தையே. நீ என்னிடம் எப்பொழுது சரணடைந்தாயோ அப்பொழுதே நான் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் யோசித்துதான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் மனதை ஆறுதல் படுத்த, உன் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த, உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன், யோசித்து கொண்டுதான் இருக்கிறேன். சிறிது காலதாமதமாகிறது என்றால் அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சியாக இரட்டிப்பு சந்தோஷமாக நிறைவேறப் போகிறது என்பதை மனதில் இருத்திக்கொள். இப்பொழுதே உனக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது குழந்தையே. நீ என்ன நினைத்து கொண்டு, என்ன பிரார்த்தனை செய்து கொண்டு, மனதில் என்ன வேண்டிக் கொண்டு இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக நீ நினைத்ததற்கு மேலாகவே நிறைவேறும். நீ நினைத்ததற்கு இரட்டிப்பாகவே அந்த நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். நீ சந்தோஷ பாதையில் பயணிக்கப் போகிறாய். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உனக்கு துணையாக வந்து கொண்டே இருப்பேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. உன் சாயப்பாவிற்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். நன்றி சொல்வதற்கு வார்த்தைகளே என்னிடம் இல்லை என்று என்னிடம் வந்து நீ சொல்லத்தான் போகிறாய். இதுவும் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. கண்ணிமைக்கும் நேரத்தில் உனக்கு சுக்கிர திசையை வழங்கி ராஜபோக வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறது. அன்புடனும் பக்தியுடனும் யார் ஒருவர் எனக்கு ஒரு இலை, பால் அல்லது தண்ணீரை சமர்ப்பிக்கிறார்களோ அந்த தூய்மையான அன்பு காணிக்கையை ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படும் பிள்ளையே. எந்த நேரத்திலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. எப்பொழுதும் நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது நடக்கும் குழந்தையே. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருக்கிறேன். உனக்கு நல்லது நடத்தாமல் வேறு யாருக்கு நடத்தி வைக்கப் போகிறேன்? உன் கண்ணில் வரும் கண்ணீரை துடைக்க நானே நேரில் வரப்போகிறேன். நானே உனக்கு துணையாகவும் இருப்பேன். அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வரும் காலம் வரும், நிச்சயமாக வரும். அதுவரை பொறுமையாக காத்திரு. நீ இதுநாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ, எந்த நல்ல காலத்திற்காக காத்திருந்தாயோ அந்த நல்ல காலமே உன்னை தேடும் நேரம் நெருங்கிவிட்டது குழந்தையே. எதற்கும் அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வரும் நேரமெல்லாம் நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையோடு காத்திரு. இதுநாள் வரை பொறுமையாக காத்திருந்தாய் அல்லவா? உன் பொறுமைக்கான பரிசு உனக்கு கூடிய விரைவில் கிடைக்கப் போகிறது. உனக்கான அந்த நல்ல காலம் வரும். யாருமே எனக்கு இல்லை என்ற எண்ணத்தை உன் மனதில் ஏற்படுத்தி கொள்ளாதே. உனக்காக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாய் மீண்டும் மீண்டும்? உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது உனக்கு அந்த எண்ணம் வரவே கூடாது. அது வருவது தவறு குழந்தையே. திருத்திக்கொள் உன் மனதை. உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே.
என்றும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே நல்ல விஷயத்தில் மட்டுமே கவனம் செய்து கொண்டே வந்தால் உன்னுடைய எண்ணம் தூய்மையாகவே இருக்கும். உனக்கான வாழ்வும் எனக்கானதல்லவா? அப்படி இருக்க நான் உனக்கு உதவி செய்தாமல் உன் வாழ்க்கையை சிறப்படைக்க வைக்காமல் இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. நான் ஏன் உன்னை காரணமே இல்லாமல் வருத்தப் போகிறேன்? உனக்கான நல்ல காலம் எது என்பது எனக்கு தெரியும். அது வரும் நேரம் என்னுடைய திட்டமும் உனக்கு புரியும். நான் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உனக்காக என்பதும் உனக்கு மிக தெளிவாகவே புரியும். தைரியமாக இரு, எதையும் சகித்து கொண்டிரு. தைரியமாக அனைத்தையும் தாண்டி சென்று கொண்டே இரு. வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் நம்பிக்கையோடு. சாயி எப்பொழுதுமே உனக்கு முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் வந்து கொண்டே இருக்கிறேன், அருகில் நின்று கொண்டே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே. நான் ஒன்றை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் பல சமயம் குழப்பமான மனநிலையில் நீயே அதை விட்டு விலகி சென்றாலும் கூட அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் என் குழந்தையே. நான் உன்னிடம் நிச்சயமாக அதை சேர்த்தே தீருவேன். காரணமில்லாமல் நான் எதையும் செய்யவே மாட்டேன். தைரியமாக இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்தும் கூட மறந்து விடாதே. நம் சாயப்பா நமக்கு உதவவே மாட்டார் என்று மட்டும் நினைத்து விடாதே. ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு துணையாக வந்து உனக்கு உதவி புரிந்து கொண்டுதான் இருப்பேன். யாருடன் பழகினாலும் பழகிய முதல் நாளில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அதே முக்கியத்துவத்தை கடைசி நாள் வரை கொடுக்க பழகு. அப்படி இருக்க முடியாது என்று நினைத்தால் பழகாமலேயே இருந்து விடலாம். நேரத்திற்கேற்பவும் தேவைக்கேற்பவும் மாறும் மனம் உங்களிடம் இருக்கலாம். ஆனால் அதை தாங்கிக் கொள்ளும் மனம் எல்லோரிடத்திலும் இருப்பதில்லை. உன்னை போல் மற்றவர்களையும் சரிசமமாக எண்ணி விடாதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தோற்றத்தை பெற்றவர்கள், குணாதிசயங்களை பெற்றவர்கள். ஒவ்வொருவருக்கும் வேறு விதமாக சிந்தனைகளும் எண்ணங்களும் இருக்கும். அன்பால் ஏமாற்றியவர்களுக்கு நிச்சயமாக நாம் ஒரு நாள் நினைவுக்கு வருவோம். அந்த நாள் அதே அன்பால் அவர்களும் பிறரிடம் ஏமாறும் நாளாகத்தான் இருக்கும். அந்த நாளில்தான் நாம் ஒருவரை ஏமாற்றினோமே என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றும். இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் உன் கர்மாவின் வினைகள் படித்தான் என்ற முழுமையாக நம்பிக்கை வைத்துக்கொள். இனி நடக்கப் போவது அனைத்தும் உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தால் என்ற நம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டால் முதலில் உன் வாழ்க்கையிலிருந்து அனைத்தையும் மாற்றிவிடு குழந்தையே. உன் வாழ்க்கையிலிருந்து என்னென்ன மாற்றங்களை மாற்ற வேண்டும் என்று முதலில் உன் மனதை கேட்டுப்பார். நீ என்னென்ன மாற்ற வேண்டும் என்பது உனக்கு நன்றாகவே புரியும். தனியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து உன்னை பற்றி முழு சிந்தனை செய். தினமுமே பல நேரங்களை நாம் பல விஷயத்திற்காக பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அழுவதற்கு பயன்படுத்துகிறோம், புலம்புவதற்கு பயன்படுத்துகிறோம், நம் வேலையை செய்வதற்கு பயன்படுத்துகிறோம், பிரார்த்தனை செய்து கொள்வதற்கு பயன்படுத்துகிறோம். இப்படி ஒவ்வொரு நிமிடத்தையும் வெவ்வேறு விதமான செயல்களை செய்வதற்கு பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி அந்த நேரத்தை ஒரு சில நிமிடம் நாம் நம் வாழ்க்கையை எப்படி மாற்றுவது என்ற சிந்தனை செய்வதற்காக பயன்படுத்தினால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை நிகழ்த்தி நம் வாழ்க்கையில் நாம் வெற்றி அடையலாம் என்ற சிந்தனை, புதுவிதமான ஒரு நம்பிக்கை நம் மனதில் தோன்றதான் செய்யும். உனக்கு துணையாக எப்பொழுதும் அப்பா இருப்பேன், உன்னை வெற்றியடைய செய்வேன் என்று நம்பிக்கை முழுவதுமாக உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ வென்றே விடலாம். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வகாலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும் குழந்தையே? நீ
உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை. அவர்கள் நம்பிக்கையை நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள். எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து நான் கொடுப்பதை, உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அதை வாங்கி கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. கலங்காதே என் கண்மணியே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோதனையெல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம் எல்லாம் கனிந்து இருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் கண் பார்க்க உன்னை இழிவாக பேசியவர்களெல்லாம் கண் பார்க்க உன் வாழ்வு மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை அடையப் போகிறது. பிரகாசமான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைக்கப் போகிறாய். எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் வழிவகை செய்வேன். அன்பிற்காக ஏங்கி நிற்கும் என் பிள்ளைக்கு உண்மையான அன்பை கொடுக்கும்படி அத்தனை வேலைகளையும் நான் எடுத்துக்கொண்டே இருப்பேன். உன்னுடைய அன்பிற்காக மற்றவர்களே உன்னை தேடி வரும்படி அனைத்து வேலைகளையும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். உன் மனதால் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கும் உன்னுடைய எண்ணத்தை, உன்னுடைய நற்பண்புகளை நீ அதிகப்படுத்தி கொண்டே இரு. அதனால் தவறொன்றுமில்லையே. அப்படி இருந்து பார், நிச்சயமாக உன் வாழ்வு அர்த்தமுள்ளதாகவே இருக்கும். நான் மாற்றியமைப்பேன். புதிய புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் வரை நான் ஓய மாட்டேன். அனைத்து வாய்ப்புகளையும் உன்னை நெருங்கும்படி நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன்.